யானை, எறும்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதை கொண்டு பிறந்தது? ஆமாங்க ஐயா. இப்போ அதுங்களும் ஒரு பிறப்பு எடுத்திருக்கு அப்படின்னா, அதுங்க வந்து எந்த பூஜை பண்ணுச்சு, எந்த கோயிலில் போய் யாருக்கு தானம் கொடுத்துச்சு, யாருக்கு அன்னதானம் போட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை தானே. ஆனால் நானுமே இவ்வளோ காலம் அதெல்லாம் வந்து நம்பியிருக்கேன். அதாவது பாவம்ன்றது கெட்ட செயல் நீ சொல்ற, ரைட்டு தான். அது என்னவென்றால் புண்ணிய பாவங்களை கொண்டாலும் தான் ஜனன மரணம்னு சொல்ற. அப்ப யானை முதல் எறும்பெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு, என்ன கெட்ட வேலை செஞ்சது, அது ஏன் அப்படி பிறக்கணும்? ஆமா, நியாயமா பார்த்தா இப்போ யானைலாம் வந்து ஒரு எந்த உயிரையும் இருக்குல்ல. ஆமா. அப்ப நீ சொல்ற புண்ணிய பாவம் அதுக்கு போய் சேருதா? பிறப்புக்கு இதுதான் தேவைன்னு நீ சொல்ற, புண்ணிய பாவம் தான் தேவைன்னு நீ சொல்ற. அப்ப அதுவும் பிறந்திருக்குல்ல. ஆமா. அப்ப அதுக்கு இதெல்லாம் ஒத்து வருதா? வரல. அப்ப யாருக்கு ஒத்து வருது? வீணா போன நமக்கு தான் ஒத்து வருது. அதுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு சீடன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்களாகிய நாமெல்லாம் புண்ணியத்தினாலும் மீதி உள்ள ஜீவிகள்லாம் பாவத்தினாலும் பிறந்தன அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனுஷனா இருக்கிற நம்மெல்லாம் புண்ணியத்தினால பிறந்தவங்க, புண்ணியம் பண்ணதுனால. மற்ற ஜீவிகள்லாம் பாவம் பண்ணதுனால தான் பிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமி என்ன சொல்றாரு, மனிதன் என்று சொல்லி வருகின்ற நாம் மனிதராய் பிறப்பதற்கு எப்பொழுது புண்ணியம் செய்தோம்? யானை முதல் எறும்பு வரை என்று சொல்லி வருகின்ற ஜீவிகள் யாவும் அப்படி பிறப்பதற்கு எப்பொழுது பாவம் செய்தன? அதாவது சாமி என்ன கேட்குறாருன்னா, புண்ணியம் பண்ணவன் தான் மனுஷனா பிறப்பான், பாவம் பண்ணதெல்லாம் மற்ற ஜீவராசியா பிறப்போன்னு நீ சொல்றல, நம்ம மனிதனை பிறக்க எப்போ புண்ணியம் பண்ணோம்? சரி, அது மிருகமா பிறக்கிறதுக்கு எப்போ பாவம் பண்ணிச்சு? அதுக்கு சீடன் என்ன சொல்றாரு, அது முற்பிறவியில் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, எனில் முற்பிறவியில் நாம் யாராக இருந்தோம், இந்த பிறவியில் மனிதராக பிறப்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோம்? எறும்பு முதலான ஜீவிகள் முற்பிறவியில் யாராக இருந்தன, இந்த பிறவியில் முற்சொன்னபடி உள்ள ஜீவிகளாய் பிறப்பதற்கு செய்த பாவம் என்ன சொல்ல முடியுமா? நீ என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்த, இப்ப நீ மனுஷனா பிறந்த, அதுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு, அதுக்கு மற்ற ஜீவராசியா பிறந்திருக்கு, இது உன்னால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்ப நீ மனுஷனா பிறந்தனா என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்த? ஆமா, முன்பிறவி முதல் இருக்கானே நமக்கு தெரியாது. அதுல என்ன பண்ணி நம்ம நீ தெரியாத ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ ஆர்கியூ பண்ணுற. இன்னைக்கு யானை இருக்கு, நீ இருக்க.